இன்னைக்கு ரொம்ப பேத்துக்கு என்ன கான்டென்ட் செய்யணும்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஏதோ ஒரு கான்டென்ட் செய்யணும்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் சில நேரங்கள்ல நமக்கு தோணுது. இந்த பால் குடம், முருகன் இவர்கிட்டலாம் நம்ம விளையாட்டை காட்டக்கூடாது. நீங்க பால் குடம் எடுத்துட்டு போய் முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யுங்க, தவறு கிடையாது. நம்ம அபிஷேகம் செஞ்சாதான் அவரு குளிருவாரு. நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராம, எந்த ஒரு தீங்கும் நடக்காம நம்ம காலங்காலமா பால் குடத்துல எடுத்துட்டு போய் அபிஷேகம் முருகருக்கு பண்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை தொடர்ந்து செய்யுங்க. கொஞ்சம் குடத்துல பாலை குறைச்சி எடுத்துட்டு போங்க. இந்த தை மாசத்துல நிறைய பேர் அபிஷேகம் செய்யறதுனால நீங்க நரைச்சி எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. மற்ற நேரத்துல முருகர் கோயில்ல நீங்க அபிஷேகம் பண்ணும்போது, தை மாசம் இல்லாத காலகட்டத்துல நீங்க முருகன் கோயில்ல அர்ச்சனை பண்ணும்போது குடத்தை நரைச்சி எடுத்துட்டு போங்க. அந்த நேரத்துல குறைவான ஆள் தான் அர்ச்சனைக்கு பால் எடுத்துட்டு வருவாங்க. அதை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். குடத்தை நரைச்சி சிந்த சிந்த தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. சில பேர் திண்ணூறு அபிஷேகம் பண்ணுங்க, மஞ்சள்ல செய்யுங்க, பன்னீர்ல செய்யுங்க, அப்படிலாம் சொல்றாங்க. செய்யலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. அப்புறம் பாலை வேஸ்ட் பண்ணாதீங்க. பால் கோமாதா கிட்டேருந்து வந்துச்சு, மாடு கண்ணுக்குட்டிக்காக பால் வச்சிருந்துச்சு. இந்த கதையெல்லாம் இன்னைக்கு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சிந்தனைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்தனைகள் இருக்காதுல்ல. அவங்களுக்கு வளர்ந்த விதம் அப்படி, அவங்க சிந்தனை அப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு, நம்ம காலங்காலமா எப்படி முருகருக்கு அபிஷேகம் செஞ்சு முருகரை குளிர வைப்போமோ இந்த தை மாசத்துல அதை அப்படியே தொடர்ந்து செய்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம்.